வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கான டைம் வேல்யூ என்ன? ஸோ நம்ம டைம் வேல்யூ கால்குலேஷன் ஆல்ரெடி நேத்திக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதேமாரி நாளைக்கான டைம் வேல்யூ கால்குலேஷன் என்ன? ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பாட்டோட க்ளோஸ் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். ஒரு கேப் அப் கேப் டவுன் ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை ஓப்பனாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய கால்குலேஷனை மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவில் கேப் அப்போ கேப் டவுனோ ஓப்பன் ஆனால் அதை வந்துட்டு நீங்கள் ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து ஓப்பன் வச்சு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய கால்குலேஷனை. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக நீங்கள் இங்கே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ இங்கே சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நேத்திக்கு நம்ம வந்துட்டு கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 காலில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 23,650. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம எடுத்திருந்தோம். ரெண்டுக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு டைம் வேல்யூ கொடுத்துருந்தோம். ரெண்டோட காமன் டைம் வேல்யூ வந்துட்டு என்னென்னா 94 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு காமனாக நம்ம ஒரு டைம் வேல்யூ எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணும்போது ஒரு டைம் வேல்யூ கிடைக்கும். அந்த டைம் வேல்யூ நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்கணும் அப்படின்னா இந்த 23,650 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இந்த 94 ரூபா அப்படிங்கிறதுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டைன் ஆகணும். அதே மாதிரி கால் ஆப்ஷன் இந்த 24,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் வந்து இந்த 94 ரூபாய்க்கு கீழே சஸ்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஓப்பன் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ரெண்டுமே வந்துட்டு அந்த டைம் வேல்யூ அந்த 94 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக 82 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ஹையாக வந்துட்டு 99 ரூபா போயிட்டு அதுக்கப்புறம் அது க்ளோஸ் வந்துட்டு 73 ரூபாய்க்கு வச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் 5 மினிட் கேண்டில் நான் சொல்கிறேன். ஓகேவா? 9.15 கேண்டில் சொல்கிறேன். அதேமாதிரி கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 9.15க்கு வந்துட்டு 89 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ஹையாக 104 ரூபாய்க்கு போயிட்டு க்ளோஸ் வந்து 96 ரூபாய்க்கு வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்னென்னா ஸோ ஒரு புல்லிஷ் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவோட்டுக்கு கீழே. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு இதாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். ஏன்னா பிவோட் கீழே இருக்கும்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்ட்ராடேவுடைய ஒரு ரூல். ஓகேவா? ஸோ ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஆனால் இதுதான் வந்துட்டு டைம் வேல்யூக்கு கீழே வந்திருக்கே தவிர இது டைம் வேல்யூக்கு மேலே போகலை. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டைம் வேல்யூக்கு கீழே இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. 24,000 அப்படிங்கிற கால் வந்திருக்கு. ஆனால் 23,650 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்துட்டு இந்த டைம் வேல்யூக்கு மேலே செஷன் ஆகலை. ஸோ திருப்பி அகைன் போயிட்டு செஷன் மேலே வந்துட்டு அந்த ப்ரீவியஸோட ஹையை வந்துட்டு நமக்கு க்ளோஸ் வைக்கி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு என்னென்னா இப்போ இதான் ப்ரீவியஸில் போன ஹை. அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் என்ன பார்ப்போம்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ஒரு ப்ரைஸை வந்துட்டு மேலே க்ளோஸ் வைக்கும்போது அது வந்துட்டு நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி கால் ஆப்ஷன்லையும் நீங்கள் புட் ஆப்ஷன்லையும் பார்த்துக்கலாம். ஸோ அதே சேம் டைமில் இந்தோடைய சோனை வந்துட்டு கட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் ஓன அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா மார்க்கெட் வந்து ஒரு புரிதல் இருக்கும். ஓகே. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதை நம்ம வந்துட்டு நம்மளோட டூல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டூலை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இதை பார்க்குறோம். ஸோ என்ட்ரியை நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் நமக்கு வந்துட்டு எந்தெந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அட்வான்ஸாகவே நமக்கு வந்துட்டு சொல்லும். ஸோ இது வந்துட்டு காமாவுடைய டூல். ஸோ காமானா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆப்ஷனில் டெல்டா, காமா, தீட்டா, வேகா, ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான ஆப்ஷன் கிரிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிரிக்ஸில் இந்த காமாங்கிறது தான் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எப்படின்னா இப்போ ஆப்ஷன் செல்லருக்கு வந்துட்டு டைம் வேல்யூ வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து அது வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணும் ஆப்ஷன் செல்லருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பையருக்கு வந்துட்டு இந்த காமாங்கிறது தான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி. ஸோ எப்போல்லாம் காமாவுடைய ஸ்பைக் ஏற்படுதோ அப்போ வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பைக் மூமெண்டம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதை தான் நம்ம வந்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த காமாவுடைய டூலை இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ காலையில் ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு வந்துட்டு சொல்லுது என்ன ப்ரைஸ் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு வந்துட்டு 23,900 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ கீழே நேத்திக்கு வந்துட்டு நமக்கு ஒரு எத்தனை டைம் பாருங்கள், ஒரு 4-5 டைம் கிட்ட நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதாவது என்னென்னா ஒரே இடத்துல 23,700 அப்படிங்கிறதுல வந்து
சப்போர்ட் வந்து கன்டினியூவா அந்த இடத்துல கிரியேட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ 23,700 அப்படிங்கிறதுல சப்போர்ட் கிரியேட் ஆயிட்டே இருக்குது. அப்ப பிரைஸ் வந்துட்டு லோவா இன்னைக்கு வந்தது எவ்வளோன்னு பாருங்க ஆக்சுவலா. இன்னைக்கு அது லோவா வந்தது ரூ. 23,789. ஸோ ஓப்பன் ஆகி ரூ. 795 ஓப்பன் ஆகி ரூ. 789 அவ்வளோதான் அது கீழ வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா அது மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மேல தான் அது வந்துட்டு போகுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. ஓகேவா? சரி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு இத மட்டும் நம்ம வச்சு இந்த ஒரு இத எடுக்க முடியாது. ஸோ இங்க நம்ம வந்துட்டு இந்த டூல்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன கொண்டாந்துருக்கோம்னா, ஸ்பாட் பிரைஸ் வந்துட்டு நார்மலைஸ் பண்ணி இங்க வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்பாட்டோட பிரைஸ நார்மலைஸ் பண்ணி வர்றது தான் இந்த அ எல்லோ கலர் லைன். ஸோ இது என்ன அப்டின்னா, எப்பலாம் வந்துட்டு 0ங்கிற லைன் இங்க இருக்கும். அதேமாரி 100ங்கிற லைன் இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ 100ங்கிற லைன் இங்க போயிட்டுருக்கும். அதேமாரி 0ங்கிற லைன் வந்துட்டு இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 0 பக்கத்துல எப்பலாம் வந்துட்டு இந்த ஸ்பாட்டோட பிரைஸ் வருதோ, அப்ப அது ரிவர்சல் ஆகும். அதேமாரி இந்த 100 பக்கத்துல போகும்போதும் ரிவர்சல் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க 100 பக்கத்துல போனோனே ஒரு ரிவர்சல் நடந்திருக்கும். ஸோ அகைன் திருப்பி 100 பக்கத்துல போனோனே இங்க ஒரு ரிவர்சல் நடந்திருக்கும். ஸோ திருப்பியும் அதே மாரி இங்க ஒரு 100 பக்கத்துல போனோனே பிரைஸ் மேல போயிட்டே இருக்கும். ஸோ இந்த நார்மலைஸ் பண்ண பிரைஸ் வந்துட்டு அகைன் கீழ தான் வரும். ஓகேவா? ஸோ இங்க ஒரு 2 டைம் பாருங்க. 1, 2, 3. ஸோ 3 டைமும் வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு மேல போகுது. ஆனா இந்த காமாவுடைய நார்மலைஸ் பண்ண அந்த எக்ஸ்போசர் லைன் வந்துட்டு மேல போகல. ஓகேவா? ஸோ காமாவுடைய எக்ஸ்போசர் லைனும் இங்க இருக்கும். இந்த பிரைஸ் லைனும் ஸ்பாட்டோட நார்மலைஸ் பண்ண பிரைஸ் லைனும் இங்க இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்துட்டு ஒரு பை அப்படிங்கிறது காட்டுறது மாரி, செல் சிக்னல் காட்டுற மாரியும் இங்க ஒரு டூல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பெய்டு வெர்ஷன்ல உள்ள டூலு. இந்த டூல் பத்தின தகவல் உங்களுக்கு வேணும். இந்த டூல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட்ல ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பருக்கு எனக்கு நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க. இல்லன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. சரி. இது டூல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பை குடுத்த உடனே அதுவே ஸ்டாப் லாஸ், என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே இதில குடுக்கும். ஓகேவா? இது நீங்க வந்துட்டு ஆப்ஷன் நிஃப்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்ல. ஆக்சுவலா எந்த மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தாலும் இத யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது என்ட்ரி பிரைஸு. அதேமாரி இங்க ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இது என்ட்ரி ஆக சொல்லுது. ஓகேவா? ஸோ பையிங், செல்லிங் வந்து இங்கேயே குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாரி இது வந்துட்டு அட்வான்ஸா நமக்கு வந்துட்டு முன்னாடியே நம்மளுக்கு சொல்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகே. சரி. இப்ப நம்மளோட கால்குலேஷன் என்ன? இன்னைக்கு ஸ்பாட்டோட க்ளோஸ் என்ன? அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம. ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்பாட்டோட க்ளோஸ் வந்து இன்னைக்கு 24,021. ஓகேவா? ஸோ 24, 21ல நமக்கு வந்து ஸ்பாட்டோட க்ளோஸ் நடந்திருக்கு. அப்ப நமக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னா 24,000 அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட்டா இருக்கும். ஸோ அது என்ன நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸுக்கான ரூல் வச்சிருக்கோம் அப்படின்னா, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு இப்ப 24,000 அப்படின்னு நம்ம வந்துட்டு ஏடிஎம்மா நம்ம எடுக்கணும்னா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட க்ளோஸ் வந்து நமக்கு வந்துட்டு 2ம் நியர் பைல நடந்திருக்கணும். ஓகேவா? அது நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டோம்னா, அதுதான் நம்ம வந்துட்டு அ இன்னைக்கு க்ளோஸ் பிரைஸா, நிஃப்டியோட க்ளோஸ் பிரைஸா நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப 24,000 அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். 24,000 கால் அப்படிங்கிறது எடுக்கும்போது, அங்க எவ்வளோ க்ளோஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ 24,000 புட் அப்படிங்கிறதையும் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? சரி. இது 2மே வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் பிரைஸ் வந்து நேத்திக்கே சொன்னார் ஒரு நண்பர். அதாவது பிரைஸ் டிஃபரெண்ட் இருக்கும். ஏன்னா, ஆ இது கரெக்ட்டா எக்ஸாக்ட்டான பிரைஸ் வரணும் அப்டின்னா, நம்ம வந்துட்டு என்எஸ்சியோட செட்டில்மெண்ட் பிரைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தா தான் ஓரளவு கரெக்ட்டான பிரைஸ் கிடைக்கும். இல்லன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா, நம்ம வந்துட்டு அந்த செட்டில்மெண்ட் பிரைஸ்லாம் வர்றது வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 7 மணி மேல தாண்டிரும். அதனால நம்ம வீடியோ பண்ணும்போது ரொம்ப லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம என்ன பண்றோம்னா, நார்மலா இதுல என்ன ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்து, இதுல என்ன க்ளோஸ் பிரைஸ் இருக்கோ, அத நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறது. ஓகேவா? சரி. இப்ப நம்ம இது நீங்க அத இதோட க்ளோஸ் பிரைஸ் வந்துட்டு எப்போ வரும்? அதான் சொல்றேன்ல, 7 மணிக்கு மேல கிட்டத்தட்ட தான் வந்துட்டு அங்க என்எஸ்சில வந்துட்டு இந்த செட்டில்மெண்ட் பிரைஸ் நடக்கும். ஸோ அந்த செட்டில்மெண்ட் பிரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கரெக்ட்டான க்ளோஸ் பிரைஸ் நம்மளால பார்க்க முடியும். ஆனா, இதுல ஓரளவு அப்ராக்ஸிமேட்லி நம்ம பார்க்கலாம். அதாவது என்னன்னா, ரொம்ப டிஃபரெண்ட் இருக்காது அப்படிங்கிறது இதோட இது. ஓகேவா? சரி. இங்க எவ்வளோ க்ளோஸ் நடந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு ஆ ரூ. 166 க்ளோஸ் நடந்திருக்கு. இது வந்துட்டு ரூ. 108 க்ளோஸ் நடந்திருக்கு. அப்ப ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப இதுக்கு அடுத்த பிரைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ 166, 108னா கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்டுக்கு 50, 58 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இத எடுத்துக்கிட்டோம். 24,050ங்கிறது கால் சைட்ல எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? அதேமாரி புட் சைட்ல 24,050ங்கிறத நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகே.
இதோட க்ளோஸ் வந்து 139 ரூபா. அதே மாதிரி இங்கே க்ளோஸ் வந்துட்டு 130 ரூபா. ஓகேவா? அப்போ இதுதான் நம்ம வந்து அட் த மணியாக நம்ம எடுக்கிறோம். 24,050 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஏடிஎம்மாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏன்னா இதுதான் பக்கத்தில் நியர்பையில் க்ளோஸ் நடந்திருக்கு. 24,000ங்கிறது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. 50 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இது 9 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ இதில் இருந்து நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்பாட்டோட க்ளோஸ் வந்து இன்றைக்கி 23, 24 0 21. ஓகேவா? ஸோ இது ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ். அப்போ நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 2 எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 139, இதில் வந்துட்டு 130. ஓகேவா? ப்ளஸ் 130 சீக்வல் கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோன்னா 269 ரூபா கிடைக்கும். சரி, இதை 2ஆக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 134 ரூபா அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அந்த 134 நம்ம என்ன பண்ணுறோன்னா ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கிறோம். ஸோ 134 150 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, ஸோ 150 அப்படிங்கிறத ஒரு ரவுண்ட் நம்பராக நம்ம வச்சுக்குவோம். ஓகே, ஸோ 150. அப்போ இன்றைக்கி ஸ்பாட்டோட க்ளோஸ் எங்கே நடந்திருக்கு? 24,021. ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸு 24,021 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ அங்கே எவ்வளோ கிடைக்குன்னா 24,171 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரவுண்ட் நம்பராக எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு 24,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ புட் சைடில் நம்ம என்ன பண்ணோம்னா 24,200 அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா எதனாலனா ஸோ அங்கே தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். ஒரு 2 ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு ஒரு பெரிய கேப்பப் ஆச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் கேப்பப் ஆச்சுன்னா இது வந்துட்டு நீங்கள் ஓப்பன் வச்சு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு பண்ணுறத நீங்கள் ஓப்பன் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 24,200 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் பார்க்கணும். இப்போ 150 நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரவுண்ட் நம்பர் 150 எடுத்தோம் இல்லையா? ஸோ 150 இப்போ மைனஸ் பண்ணுறோம் நம்ம. ஸ்பாட்டோட ப்ரைஸில் இருந்து 24,021 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸு. ஸோ அதில் இருந்து இப்போ மைனஸ் பண்ணுறோம் நம்ம 150 அப்படிங்கிறத மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது 23,871. அப்போ இதை ரவுண்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா 23,900 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, 23,900ங்கிறது எங்கே எடுப்போம்? கால் சைடில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பாட் வந்து 24,021 இருக்கும்போது அப்போ 23,900ங்கிறது ஐடிஎம்மாக நமக்கு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ கால் சைடில் நம்ம ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்பாட்டுக்கும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்குமான டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ரைட். ஸோ ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நமக்கு 24,021. ஓகேவா? ஸோ 24,021. நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு கிடைச்ச ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன கிடச்சிருக்கு? 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஐடிஎம் கால் எடுத்திருக்கோம், ஐடிஎம் புட் எடுத்திருக்கோம். ஐடிஎம் காலில் வந்து 23,921 சாரி 900 அப்படிங்கிறது நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ 23,900 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். அப்போ நம்ம ஸ்பாட் ப்ரைஸில் இருந்து அதை மைனஸ் பண்ணுறோம். ஸ்பாட் ப்ரைஸ் 24,021, நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 23,900 அப்படிங்கிறது நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது 121 ரூபா அப்படிங்கிறது இதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதில் உண்மையான விலை இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உண்மையான விலை எவ்வளோன்னா 121 ரூபா இருக்கணும். ஓகேவா? ஆனால் அது எவ்வளோ இருக்குது? 200 ஓகே, ஸோ 231 ரூபா இருக்குது. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே டைம் வேல்யூ. ஸோ இங்கே தான் நம்ம வந்துட்டு டைம் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ 121 இருக்கு இல்லையா? ஸோ 121 இங்கே நம்ம வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்குவோம். சரி, ஸோ இது வந்து இதோடைய ஒரிஜினல் விலை இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? சரி, எப்போ இது க்ளோஸ் எங்கே வச்சுருக்கு? 231 ரூபாவில் வச்சுருக்கு. 121 தான் ஆக்சுவலாக இதோடைய விலை. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதோட க்ளோஸ் ப்ரைஸ் 231. ஸோ 231 மைனஸ் 121. ஓகேவா? அப்போ 110 ரூபாங்கிறது இங்கே டைம் வேல்யூ வந்துடுது. கால் சைடில் 110 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ அதே மாதிரி புட் சைடில் நம்ம பார்க்குறோம்.
புட் ஆப்ஷனில் நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ புட் சைடில் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே 24,200 அப்படிங்கிறது புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்பாட்டோட க்ளோஸ் வந்து 24,021. ஓகேவா? ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் மைனஸ் 24,021 அப்படின்னு நம்ம போட்டோம்னா ரூ. 179 அப்படிங்கிறது இதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ ரூ. 179 ஒரு லைன் போட்டுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ 179ங்கிறது இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ இதோட க்ளோஸ் எங்கே நடந்திருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட ரூ. 214 தான் க்ளோஸ் நடந்திருக்கு. 179, 214. அப்போ இதில் எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? 214 மைனஸ் 179. ஓகேவா? போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும், ரூ. 35ங்கிறது இங்கே டைம் வேல்யூ. புட் சைடில் ரூ. 35 டைம் வேல்யூ இருக்குது நம்ம கண்டுபிடிச்ச புட் சைடில். ஓகேவா? ஸோ அப்போ 110 நம்ம முதல்ல பார்த்த ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ அந்த டைம் வேல்யூ இருக்குது, இதை நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 35 ப்ளஸ் ரூ. 110 கொடுத்தோன்னா ரூ. 145 அப்படிங்கிறது டைம் வேல்யூ. ஸோ இதை 2 டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ரூ. 72 அப்படிங்கிறது காமனாக ஒரு டைம் வேல்யூ. ஸோ ரூ. 73 அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோமே. ஓகேவா? ஸோ ரூ. 73 அப்படிங்கிறது ஒரு டைம் வேல்யூ. இந்த ரூ. 73 நம்ம என்ன பண்ணணும்னா 23,000 காலை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா புட் ஆப்ஷனாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடணும். ஓடிஎம் சேஞ்ச் பண்ணி, இப்போ நம்ம ஐடிஎம்மில் எடுத்த காலை வந்து அந்த டைம் வேல்யூ வந்து ஓடிஎம்க்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியே வந்துட்டு இந்த பக்கம் புட் ஆப்ஷனை வந்துட்டு 24,200 வந்து 23,900 அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து மாற்றிக்கிறோம். ஓகே, 23,900 கால் சைடில் வந்து 24,200. ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துருந்தோமா, அதை 24,200 கால் சைடில் கொடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்த்த வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரூ. 73 அப்படிங்கிற வேல்யூவை இங்கே நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ காமனாக ரூ. 72 வந்தது, நம்ம ரூ. 73 அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, ரூ. 73ங்கிற ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் ரூ. 73 அப்படின்ட்டு நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ 73. ஓகே, இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு இன்ட்ராடேக்கு என்ன பண்ணணும்னா 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைம் ஃப்ரேமை வந்துட்டு நம்ம 1 டேலேருந்து 5 மினிட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இதோட க்ளோஸ் ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள். ரூ. 73.50 க்ளோஸ் நடந்திருக்கு. இது ரூ. 73.25. அப்போ கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்துட்டு அந்த நியர்பை வந்துட்டு டைம் வேல்யூ பக்கத்தில் 2 ப்ரீமியமும் க்ளோஸ் நடந்திருக்கு. 24,200 காலும் 23,900 காலும் வந்துட்டு புட் ஆப்ஷனும் வந்துட்டு. ஸோ ரெண்டுமே வந்துட்டு டைம் வேல்யூவோட பக்கத்தில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. 2 ப்ரீமியமும் டைம் வேல்யூ பக்கத்தில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. அப்போ ஆக்சுவலாக என்ன நடக்கணும் அப்படின்னா, யாராவது ஒரு ப்ரீமியம் வந்துட்டு இந்த ரூ. 73 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரூ. 73 மேலே ஒரு ப்ரீமியம் மேலே போகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டைம் வேல்யூ வந்துட்டு நம்ம இது பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த டைம் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வேறு என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறீங்களோ அதோட இதை கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஒரு டைம் வேல்யூ மட்டும் வச்சு நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரிஸ்கி. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டைம் வேல்யூ நம்ம இப்போ கால்குலேஷன் பண்ணதை இப்போ இன்றைக்கி ரேஞ்ச் ஓப்பன் இன்றைக்கி நடந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி ரேஞ்ச் ஓப்பன் நடக்கும்போது இந்த டூல் இது வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன் வந்து ஓகே. ஸோ அது வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ப்ரீவியஸ் டே ஹையோவோ லோவையோ கட் பண்ணி ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்துட்டு நம்ம க்ளோஸ் வைக்க மேலே கீழே வந்து மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகுது, அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அப்போ இந்த இதெல்லாம் மாறும் நமக்கு. அதாவது மாறும் மீன்ஸ் என்னன்னா, என்ன ஆகுனா இதெல்லாம் வந்துட்டு இப்போ இங்கே 73 ஒரு பெரிய கேப் அப் நடக்குன்னா இது 73 வந்து 23 வந்துடும். இது 73 வந்து சடன்லி போயிட்டு 140 120 போயிடும். ஓகேவா? அப்போ நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கே ஸ்பாட் ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அட் த மணியாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும்.
ஒரு கேப் டவுன் ஆகும்போது அந்த கேப் டவுனில் அதை நீங்கள் அட் த மணியாக எடுத்துகிட்டு இப்போ எப்படி நம்ம வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு 2 ப்ரீமியமும் எதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அதை நம்ம வந்துட்டு ஏடிஎம் எடுத்துக்கலாம். அது மாதிரி எது ஓப்பனில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலில் அந்த வீடியோ எல்லாமே இருக்குது. ஓப்பன் வச்சு எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. இது ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு நம்ம பார்க்குறது. ஏன்னா ஓப்பன் வச்சு பார்க்கும்போது என்னென்னா நான் பார்த்துருந்தேன். நான் வந்துட்டு அதை ஏன்னா வீடியோ போட்டதுக்கப்புறம் காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த ஓப்பன் லைன் வந்துட்டு பார்த்துட்டு நான் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு பார்க்குறோம். இதே ஃபார்முலாவை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூல் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த பை அப்படிங்கிறது செல், அதே மாதிரி இந்த கீழே உள்ள காமாவுடைய எக்ஸ்போசர் டூல். ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ 94 875 26 393. ஸோ இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த டூல், இந்த காமாவுடைய எக்ஸ்போசர், இந்த பை செல், இது எல்லாமே வந்துட்டு எல்லா மார்க்கெட்டுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் மினி, ஸோ இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சி, USD டாலர், இதில் நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும், அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேட் எதில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டூல் வந்துட்டு கரெக்டாக அப்ளை ஆகும். ஸோ ஒர்க் ஆகும். ஸோ இந்த டூல் பற்றின தகவலுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு இந்த டூல் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. தேங்க்யூ.